மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். தற்போது பிரதமர் மோடி அங்கே அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அகிலா, ராமநாத சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கக்கூடிய பிரதமர் முன்னதாக அந்த ஆலயத்திற்கு எதிரே ஒரு 150 மீட்டர் தூரம் தான் இருக்கும். அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய கடற்பகுதி, அந்த கடற்பகுதியில் அவர் குளிக்கிறதுக்காக போனாரு. அதுக்கு அக்னி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த அக்னி தீர்த்தத்துல குளித்து விட்ட பிறகுதான் கோயிலுடைய பிரகாரத்துக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய 22 தீர்த்தங்கள்ல நீராடுவாங்க. குறிப்பா இந்த 22 தீர்த்தங்கள்ல வரிசைப்படுத்தி சொன்னோம்னா மகாலட்சுமி தீர்த்தம், கந்தமன தீர்த்தம், கவக்ஷி தீர்த்தம், காவிய தீர்த்தம், நீலி தீர்த்தம், நலா தீர்த்தம், சேது மகாதேவ தீர்த்தம், பிரம்மத்தி விமோசன தீர்த்தம், சாவித்திரி தீர்த்தம், காயத்ரி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சங்கார தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், சத்திய மித்ரா தீர்த்தம், சிவ தீர்த்தம், வர்ஷ தீர்த்தம், காய தீர்த்தம், யமுனா தீர்த்தம், கங்கா தீர்த்தம், கோடி தீர்த்தம். இந்த 22 வகையான தீர்த்தங்கள்ல நீராடுவாங்க. குறிப்பா இந்த 22 வகையான தீர்த்தங்கள்ல நீராடுற முக்கியத்துவம் என்னன்னா, ஒவ்வொரு சுனையில இருக்கக்கூடிய தண்ணிகள் பாத்தீங்கன்னா வெவ்வேறு வகையான சுவைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீர்த்தத்தை முடித்து விட்டுதான் அவர் அடுத்தது உள்ள பிரகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆலயத்துல சாமி தரிசனம் மேற்கொள்கிறார். குறிப்பாக இந்த கோடி தீர்த்தம் மிக முக்கியமான ஒரு தீர்த்தம். இந்த கோடி தீர்த்தத்தை எடுத்து வைத்து வேறு எங்கும் செல்லக்கூடாது, நேரடியாக அவர் எங்கு செல்ல வேண்டுமோ அயோத்திக்கு கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டிருக்காரு. அதனால இந்த தீர்த்தத்தை இந்த 22 வகையான தீர்த்தங்களையும் கொண்டு செல்வதற்குண்டான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் இந்த 22 வகையான தீர்த்தங்களில் குளித்து விட்ட பிறகு ஆலயத்தில் இருக்கக்கூடிய 3வது பிரகாரத்தோட வாயில் வழியாக உள்ளே நுழைந்து செய்வார். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆத்ம லிங்கம் சொல்லுவாங்க. 2வது லிங்கம், அதாவது ராமர் பக்கத்துல இருக்க அந்த லிங்கம், அந்த லிங்கத்தை அடுத்தது பூஜை பண்ணுவாங்க. என்ன காரணம்னா, அது மண்ணால் பிடித்து செய்யப்பட்டது. அதாவது காலதாமதம், நம்ம ராமாயண கதையில படிச்சிருப்போம். காலதாமதம் காரணமாக கையால் பிடித்து, சீதையும் ராமனும் கையால் பிடித்து வைத்த அந்த லிங்கம், அதுக்கு பேர் ஆத்மலிங்கம் சொல்லுவாங்க. ஆத்மலிங்கத்தை அதை எடுத்து பாரத பிரதமர் அதுக்கு பூஜை செய்துவிட்டு அடுத்ததாக இங்க இருக்கக்கூடிய அந்த ராம கதைகள் சொல்லக்கூடிய விசேஷங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதற்கு 8 லாங்குவேஜ், 8 மொழிகள்ல இது பாடப்படுறதுக்கு உண்டான ஏற்பாடு உள்ளே செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல் சொல்லியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.